தற்போதைய அண்மை செய்தி. தமிழகத்தில் இன்றும் நாளையும் வெப்ப அலைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம். தொடர்ந்து இன்றும் நாளையும் தமிழகத்தில் வெப்ப அலைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. வணக்கம் லிபிகா, செய்தி குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சாரா. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த வெப்ப அலையானது அதிக அளவில் வீசி வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இன்றும் மற்றும் நாளை வெப்ப அலை வீசக்கூடும் என்பதால் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை மட்டுமின்றி தெலுங்கானா, தெற்கு உள்துறை கர்நாடகா, கடலோர ஆந்திரா, ராயலசீமா, ஜார்க்கண்ட் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களுக்கு இன்று மற்றும் நாளை வெப்ப அலை வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று தமிழ்நாட்டில் வரும் 6ஆம் தேதி வரை வெப்ப அலை வீச வாய்ப்பு எனவும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைய தினம் வெப்ப அலை வீசக்கூடும் என்பதால் இந்த ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வட தமிழ்நாட்டில் வரும் 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக அடுத்த 4 நாட்களுக்கு வெயில் அதிகமாக இருக்கும் என்பதால் மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு, அதே போல் இன்றைய தினம் கங்கையை ஒட்டிய மேற்கு வங்கம், தெலுங்கானாவின் ஒரு சில பகுதிகள், தெற்கு உள் கர்நாடகா, கடலோர ஆந்திரா, ராயலசீமா போன்ற இதுகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி நாளை மற்றும் 6ஆம் தேதிகளில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா மற்றும் நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா ஆகிய மாநிலங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் அக்னி வெயிலானது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இன்று மற்றும் நாளை என 2 தினங்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதே தொடர்ச்சியாக வெயிலினுடைய தாக்கமும் இருக்கக்கூடிய நிலையிலும் அடுத்த 2 நாட்களுக்கு பிறகு வட தமிழக மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்திருக்கிறது. சாரா, விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.